ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் வாழைப்பழம் நிறையா இருந்தது. இது தோட்டத்திலே விளைஞ்சிது. இதை வச்சு இப்போ பாயாசம் தான் செய்ய போகிறோம். பசங்க இப்போ ஸ்கூல் விட்டு வர டைம் இல்லையா, அதனால் ஸ்நாக்ஸ் செய்யலான்னு ஒரு ஐடியா. இந்த வாழைப்பழத்தை நான் உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வாங்க அடுப்புக்கு போயிடலாம். இங்கே பாருங்கள், ஜவ்வரிசி 100 எடுத்து வச்சுருக்கிறேன். நான் ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். ஒரு கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஊறிடுச்சுன்னா சீக்கிரம் வெந்துடும். நல்லா பஃபுல்லாக நல்லா மொட்டையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பாயாசத்துக்கு எப்பயுமே அதுமாரி செய்யுங்க. இது ஒரு நல்லா வேகட்டும். இப்போ நம்ம ஜவ்வரிசி வேகத்துக்குள்ளே கொஞ்சம் பொருளை வறுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நெய் 1 ஸ்பூன் விட்டு வச்சுருக்கிறேன் பாருங்கள். இதில் முந்திரி ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். முந்திரி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். லைட்டாக கலர் வந்தவுடனே திராட்சை சேர்த்துக்கலாம். இது கலர் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து நம்ம ஒரு பவுலில் வச்சிடலாம். இப்போ இங்கே பாருங்கள், ஒரு கப் அளவு தேங்காய் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். நீங்கள் அரியலைன்னா துருவி கூட சேர்த்துக்கலாம். இது மாதிரி நம்ம செய்கிறதுனால இது வாயில் கடிப்படும். அப்படியே நம்ம மென்று சாப்பிட்டோம்னா அது ஒரு டேஸ்ட் வரும். லைட்டாக வதக்கிட்டு இங்கே பாருங்கள், வாழைப்பழம் சொன்னேன் இல்லையா, கட் பண்ணி வச்சுக்கிறேன் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். வாழைப்பழத்தை நீங்கள் அரைச்சியும் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படியே பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதக்கிட்டிங்கன்னா அந்த கொஞ்சம் குழகுழப்பு வரும். நம்ம போட்டு வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் மசிஞ்சிச்சு பாருங்கள். இது மாதிரி வதக்கினா போதும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நம்ம ஜவ்வரிசி கொதிக்குது இல்லையா, அங்கே பாருங்கள் நல்லா வெந்து போயிருக்கு பாருங்கள். இந்த வேகத்துலேயே இந்த வாழைப்பழத்தை எடுத்து கொட்டிக்கணும். இந்த நெய்யும் இந்த தேங்காவையும் சேர்த்து நம்ம நல்லா வேக விடணும். வெந்ததுக்கப்புறம் தான், ஜவ்வரிசி வெந்ததுக்கப்புறம் தான் வாழைப்பழத்தை சேர்த்து வேக விடணும். கொஞ்சம் இந்த வாழைப்பழத்தை இப்படி மசிச்சு விடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் ஒரு ஓட்டு பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி சேர்த்துக்குங்க. இப்போ இந்த வாழைப்பழம் சேர்த்து வெந்துடுச்சு. இந்த வருங்க, இனிப்புக்கு 1 கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம் கூட வடிகட்டி சேர்த்துக்குங்க, காய்ச்சி வடிகட்டி. நான் நாட்டு சக்கரைன்றதுனால நான் டைரெக்டாக அப்படியே சேர்த்துட்டேன். இனிப்பு வேணுன்றவங்க இன்னும் கூட சேர்த்துக்கலாம். இந்த கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறினோடனே நம்ம பால் இல்லைனா தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இது ஆறட்டும். நான் பால் காய்ச்சி ஆற வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் சேர்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாயாசம் கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இங்கே பாருங்கள், 1 கப் அளவு பால் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் வேணும்னா உங்கள் திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு முந்திரி திராட்சை வறுத்து வச்சோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலரிக்கலாம். இப்போ வாழைப்பழ பாயாசம் ரெடி ஆகிடுது. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.